திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா, டீப் கிளீனில் வந்து ஹாலில் உள்ள டிவி ஸ்டாண்டு கபோர்டு தான் சுத்தம் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப மோசமான நிலைமையில் உள்ள டிவி ஸ்டாண்ட் கபோர்டு பார்த்திங்கன்னா, க்ரையான்ஸு பென்சிலு எல்லாத்தையும் வச்சு கருக்கி வச்சுருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த க்ரீன் கலர் பெயிண்ட்டே அடித்தனாலே வந்து பார்த்திங்கன்னா எது வச்சாலுமே கரையாகுது. கடப்பாக்கல்லுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டு கொடுத்தா தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே க்ரீன் கலர் லைட் கலரில் கொடுத்ததும் ரொம்ப அழுக்காகுது. பார்த்திங்கனாலும் தெரியும் எவ்வளோ குப்பை சேர்ந்துருக்குன்னு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. ஃபுல்லாக வந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது. அதுமாரி எறும்பு எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். ஒயர்லலாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பசங்க இருக்காங்கங்கிறதுனால இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணி வச்சுக்கிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும். நான் டிவியெல்லாம் இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சுட்டு ஃபுல்லாக கபோர்டை பார்த்திங்கன்னா இவ்வளோ குப்பையாக இருக்குது. இவ்வளோ குப்பையும் இது ஓப்பன் செல்ஃபுங்கிறனால வந்து நிறைய குப்பை வந்து சேருது. பார்த்திங்கன்னா ஒட்டடை அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து விளக்கமாரை வச்சு கூட்டிட்டு அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாத்தையும் ஒட்டடை அடித்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக மேலே வரைக்குமே எங்கே பார்த்தாலுமே குப்பையாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் டஸ்ட் அடித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வால் ஸ்டிக்கர் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வந்து கிச்சன் செல்ஃபுக்காக ஆர்டர் பண்ணதில் பாதி வந்து இதாகிடுச்சு. மறுபடியும் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் குறைஞ்சிருச்சு. மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டிக்கர் வாங்கி தான் இவ்வளோதையும் நான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சாதான் நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்க முடியும், டஸ்ட் அடியாமையும் பார்த்துக்க முடியும். பார்த்திங்கன்னா எவ்வளோ சுத்தம் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அதனாலே வந்து அதிக பொருளை வந்து டப் பண்ணி மேலேயும் கீழேயும் வைக்காமல் டிவி கப்போனா டிவி மட்டும் வச்சுட்டு டாய்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இதுதான் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். இது 1 வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து 149க்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணனால ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சு. அதனால் வந்து இதே மாதிரி 3 வாங்கி கிச்சன் செல்ஃபு, அதுக்கப்புறம் டிவி ஸ்டாண்ட் கபோர்டு எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டேன். ஃபுல்லாக மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒட்டடை இருந்துச்சு. டஸ்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக அடிச்சிட்டேன். நம்ம வந்து வீட்டை எப்போதுமே சுத்தமாக வச்சுருந்தா தான் வந்து நமக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வரைக்குமே ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்ததில் ஃபோட்டோ வரைக்குமே நல்லா டஸ்ட் அடிச்சிருந்துச்சு. எல்லா ஃபோட்டோவையும் வந்து துடைச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன். கீழேயும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வால் ஸ்டிக்கரெல்லாம் ஃபுல்லாக ஒட்டி விட்டுருந்தேன். கடப்பாக்கல்லில் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தா நம்ம நீட்டாக ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் அவங்க பிளாக் கலர் அடிக்காதனால வந்து இதுமாரி நான் ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ குப்பை இருந்துச்சு. எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து கூட்டியாச்சு. ஸ்டிக்கர் ஒட்டுறதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வந்து எப்படியோ வச்சு பட்டி டிங்கரிங் பார்த்து ஒட்டியாச்சு. எல்லா குப்பையெல்லாம் கூட்டி எடுத்ததுக்கப்புறம் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வேலையெல்லாம் வந்து பசங்களை தூங்க வச்சா மட்டும்தான் வேலை செய்ய முடியும். ஏன்னா முழிச்சிருக்கும் போது எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். நம்ம ஒரு வேலை பார்த்தா நமக்கு 2 வேலை வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான். அதனாலே வந்து அவங்கள தூங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நாள் வந்து டிவி கபோர்டுக்கு மட்டும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் 2ஆவது நாள் வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுருந்தேன். ஸ்டிக்கர் கிழிச்சு விட்டுருந்ததை கூட வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கபோர்ட் போடணுன்னா போடலாம். நான் வந்து அதுமாரி யூஸ் பண்ணவே இல்லை. பார்த்திங்கன்னா ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நீட்டாகவும் இருந்துச்சு, ஆர்கனைஸாகவும் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ லுக்காகவும் இருந்துச்சு. இது வந்து 90s கிட்ஸ் அந்த எலும்பு கூட வச்சுட்டு இப்படி உருட்டி உருட்டி விளாடுவாங்களா, அதுமாரி வந்து இருந்துச்சு. மேலே கபோர்டை சுத்தம் பண்ணேன். அதில் வந்து இது இருந்துச்சு. பையன் வச்சுருப்பான் போல். அப்போல்லாம் வந்து இது ஃபேமஸான ஒன்று. விளாண்டுக்கிட்டே இருக்கணும். இதில் முட்டாயும் இருக்கும்.
பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் தேவையில்லாத லைட்லாம் வந்து அங்கே எடுத்து வச்சுருக்கேன், எமர்ஜென்சி லைட்டு எல்லாமே. அப்புறம் கிருஷ்ணன் வேஷத்துக்காக வந்து கிரீடம் வாங்கியிருந்தேன், அது பொம்மை எல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் பையனோட ஸ்டேஷ்னரி ஐட்டம், அதேமாரி புக்கு, தேவையில்லாத புக்கு எல்லாமே இதில் தான் அடுக்கி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்து வச்சா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஸ்லேட்லேருந்து புக்கு, நோட்டு, டைரி எல்லாமே வந்து இது இங்கேயே வச்சுருக்கேன். அப்புறம் ஃபைல்ஸ்லாம் இருக்குது அதில். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் ஒட்டினதுக்கப்புறம் அப்படி தான் இருக்குது. டிவி கபோர்டு, அப்புறம் ஒயர்ஸ்லாம் எடுத்து ஒரு ரோலாக சுற்றிட்டு ஒரு சைடாக வச்சாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ அதுக்கு சுத்தம் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. இப்போ இது நீட்டாக ஒட்டினதுக்கப்புறம் வந்து நல்லாயிருக்கு. இங்கே தான் மாமா ஃபோட்டோ வச்சுருக்கேன், அது பக்கத்தில் வந்து பென்சில், பேனா அதுமாரி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே தான் விளக்கும் ஏற்றிப்பேன். கீழே பார்த்திங்கன்னா மேக்கப் போடுறதுக்காக சென்ட் பாட்டிலேருந்து அப்புறம் பவுட்ரு எல்லாமே கீழே தான் இருக்குது. நான் வெளியில் ஆர்கனைசேஷன் பண்ணுறப்ப அவங்களோட ஷேர் பண்ணுறேன். எல்லாமே நான் வெளியில் தான் வச்சுருந்தேன். இது இப்போதைக்கு வந்து எம்டியாக தான் விட்டுருக்கேன், அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னா சின்ன பையனா இருக்கனால எல்லாத்தையும் வந்து எடுத்து எடுத்து கீழே போட்டுறாங்க. கீழே எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் நாங்கள் வைக்கவே இல்லை. இப்படி தான் வந்து டிவி கபோர்டை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகளில் வந்து வெளியில், அதாவது ஜன்னல் சைடில் வந்து ரொம்ப டஸ்ட் அடிக்குது. ஏன்னா அவங்களுக்கு வண்டி அதிகமாக போயிட்டு போயிட்டு வரனால அதேமாரி காற்று வந்து பயங்கரமாக அடிக்கும். அதனாலே வந்து ஃபுல்லாக வந்து டஸ்ட் அடைஞ்சிருது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து நல்ல குப்பை வந்து சேர்ந்து அதுவும் தண்ணி பட்டு வந்து அது அப்படியே ஃபுல்லாக ஒட்டின மாதிரி ஆயிடுச்சு. இங்கே தான் வந்து கோலம் மாவுலேருந்து அப்புறம் கலர் கோலம் மாவு, எண்ணெய், பவுட்ரு எல்லாத்தையும் இங்கே தான் வச்சுருந்தேன். இப்போ ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு தொடச்சிக்கலாம். ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறம் கீழே தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணியை எடுத்து ஃபுல்லாக மேலேருந்து அந்த கீழே கட்டை வரைக்குமே வந்து எல்லாத்தையும் வந்து தொடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல அவ்வளோ குப்பை இருந்துச்சு. அதேமாரி நிறைய ஒட்டி இருந்துச்சு. எல்லாத்தையும் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ க்ளீனாக நீட்டாகவும் இருந்துச்சு. இந்த வேலைகள்லாம் வந்து நான் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்று செஞ்சேன். ஏன்னா வந்து இங்கே வீட்டுக்கு வந்தே 1 இயர் கிட்ட ஆகுது அப்படின்னால வந்து பொறுமையாக வந்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டேன். என்னைக்கு டைம் கிடைக்குதோ அன்னைக்கு மட்டும்தான் வந்து வேலை செய்கிறது. தொடர்ந்து எல்லா வேலையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுங்கிறனால வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ளீனிங் ஒர்க் எடுத்துக்கிட்டேன். பொங்கல் வேலை மாரி எல்லா வேலையும் முடித்தாச்சு. கிச்சன்லேருந்து எல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து சாக்கு போட்டு மறைச்சிருந்தேன், ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. இந்த ஸ்க்ரீன் தான் நான் வந்து நானே ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஸ்க்ரீன் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள சாக்கை எடுத்துட்டேன். ஏன்னா இங்கே தண்ணி அடிக்குங்கிறனால தான் வந்து சாக்கு கட்டியிருந்தேன். பட் வந்து தண்ணி அடிக்கலை, வேணாம் அப்படிங்கிறனால வந்து அதை நான் எடுத்துட்டேன். இந்த சைடு வந்து செல்ஃப் இப்படி தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. நான் சுத்தம் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் போட்டு இந்த சைடு எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சுட்டு மறுபடியும் செட் பண்ணியிருந்தேன். ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பசங்க படிக்கிறதுக்காக வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி விட்ருக்கேன். வெஜிடபிள்ஸு, டிரான்ஸ்போர்ட் அது மாதிரி உள்ள ஆல்ஃபபெட்டு அந்த இது ஏபிசிடி அதை மாதிரி வந்து ஒட்டி வச்சுட்டேன். அப்போ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால. ஆல்ரெடி வந்து பின்னாடி வந்து நான் ஸ்க்ரீன் போட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து இந்த சைட்லேயே ஸ்க்ரீன் போட்டு விட்டுருக்கேன். இந்த சைடில் வந்து மேக்கப்புக்கு தேவையான சீப்பு, பவுட்ரு, ஆயிலு, சென்ட்டு, சந்தனம், குங்குமம் எல்லாத்தையும் இங்கே தான் வச்சுருக்கேன். மேலே வந்து பூட்டு எல்லாத்தையும் மாட்டி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கப்பில் வந்து சீப்பு போட்டிருந்தேன், எல்லாம் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறனால வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு சைடு வந்து கண்ணாடி வச்சுருக்கோம். இது வந்து கண்ணாடி வந்து ரீசெண்டாக தான் இப்போ தான் வாங்கி மாட்டியிருக்கோம். ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி சுத்தம் பண்ணி முடிச்சுட்டேன். மறுபடியும் பெயிண்ட் அடிச்சனால மறுபடியும் நான் அந்த இடத்த சுத்தம் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.